Hello friends, welcome back to the Beautgenix. And ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெட்டிங் சீரீஸ்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எபிசோட் 1ல நீங்கள் ஒரு ப்ரைடாக என்னெல்லாம் பண்ணணும், அண்ட் உங்களுக்கு செல்ஃப் மேக்கப் உங்கள் வெட்டிங் டேக்கு நீங்கள் பண்ணிக்க போகிறீங்கன்னா என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற 2 எபிசோட் நான் போட்டிருந்தேன். ஸோ அப்போவே இந்த மேக்கப் வீடியோவையும் நான் ஷூட் பண்ணி வச்சுட்டேன். பட் என்னால் போஸ்ட் பண்ண முடியல ஒரு சில காரணங்களால். அண்ட் ஃபைனலி நான் எடிட் பண்ணி இப்போ போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வெட்டிங் லுக் உங்களுக்கு பிடிக்கும் அண்ட் சிம்பிளாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் ரொம்ப லேட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ நான் ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். நம்ம மேக்கப்புக்குள்ளே போகலாம். உங்கள் கழுத்தையுமே எல்லா விஷயத்துக்குமே பண்ணுங்கள். உங்கள் ஃபேஸுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அது உங்கள் கழுத்தையும் கவர் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. என்னவா இருந்தாலுமே ஃபேஸ் மாஸ்க், ஃபேஸ் ஸ்க்ரப், ஃபேஸ் வாஷ், மேக்கப் எதுவாக இருந்தாலும் உங்கள் ஃபேஸ்க்கு நீங்கள் போடுற மாதிரி உங்கள் கழுத்தையும் நீங்கள் எப்போவுமே மறக்காமல் கவர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் ஃபேஸை கிளென்ஸ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ டோனிங் ப்ராசஸ்க்கு போகலாம். ஸோ டோனர் பண்ணியாச்சு. இப்போ வந்து மாய்ஸ்சரைசருக்கு போகலாம். மாய்ஸ்சரைசர் நான் லாஸ்ட் வீடியோவில் காமிச்சதே தான். ஸோ குவிக்காக எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ரொம்ப நேரம் எடுக்காமல் ரொம்ப குவிக்காக நமக்கு நாமே. சாரி, அது என்னோட ரிங் டோன். அது சாரி, ஃபோன் சைலண்டில் போட்டுடலாமா? மாய்ஸ்சரைசர் கொஞ்சம் அமௌண்ட் வந்து என் கையில் எடுத்துக்கிறேன். ஸோ மாய்ஸ்சரைசர் நல்லா அப்ளை பண்ணியாச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் எண்ணெய் வடிகிற மாதிரி இருக்கும். பட் பிரச்சனை கிடையாது, அப்படி இருக்கிறது நல்லது தான். ஏன்னா அது கொஞ்சம் நேரத்தில் ட்ரை ஆகிடும். ஃபர்ஸ்ட் நம்ம ஐ மேக்கப் முடிச்சுக்கலாம். நான் ஐப்ரோ வந்து த்ரெட் பண்ணவே இல்லை. ஸோ உங்களுக்கு கிளியராக தெரியுதான்னு தெரியல, பட் நான் ஐப்ரோவே த்ரெட் பண்ணல, ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதுக்கு மேலேயே நம்ம எப்படி வந்து ஒரு டீசெண்டான ஐப்ரோ போட்டுட்டு அதுக்கு நம்ம ஐ மேக்கப் போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஐப்ரோ ஃபில் பண்ணிக்கிறதுக்கு நான் இந்த மிஸ்க்லேர் எடுத்துக்கிறேன். மிஸ்க்லேரில் வந்து 3 கலர் இருக்குது. அதில் நான் வந்து பிளாக் எடுத்துக்கிறேன், ரொம்ப போல்டாக தெரியும் அப்படின்றதுக்காக. பட் எவ்ரிடே யூஸ்க்கு ப்ரௌன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் 2 கண்லேயுமே வந்து ஐப்ரோ நல்லா கிளியராக ஃபில் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம ஐ ஷேடோ பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு பேஸ் போட்டுக்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம லிப்பை மாய்ஸ்சர் பண்ணிக்கலாம். ஸோ லிப்பை வந்து நான் மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு தேகா லிப் பாம் தான் யூஸ் பண்ணுறேன். ஐஸ்க்கு பேஸ் போட்டுக்கலாம் ஐ மேக்கப்புக்கு. ஸோ ஐ மேக்கப்புக்கு நான் இது காமிச்ச ப்ரஷில் இருந்து ஒரு ஆங்குலர் ப்ரஷ் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். அது ஐப்ரோ ஷேப் டிஸ்டர்ப் ஆகாமல் ஒரு ஷார்ப் லைன் மாதிரி வரைஞ்சிருக்கேன். அதுக்குள்ள வந்து இப்படி பண்ணிக்கிறேன், ஃபில் பண்ணிக்கிறேன். ஸ்பஞ்சை வந்து நல்லா ஈரத்தில் நனைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நல்லா புழிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் ட்ராப் கூட இல்லாத அளவுக்கு புழிஞ்சுக்கோங்க. புழிஞ்சிட்டு இப்போது இதை வச்சு நம்ம பிளெண்ட் பண்ணலாம். ஸோ அந்த பேஸ்க்கு வந்து கொஞ்சோண்டு பவுடர் வந்து என் கையில் எடுத்து அந்த ப்ரஷில் வச்சு, நிறைய பவுடர் வேணாம், செட் பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு பவுடர். ஸோ இதே மாதிரி இப்போ இன்னொரு கண்ணையும் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஐ மேக்கப்புக்குள்ளே போகலாம். ஐ மேக்கப்புக்கு நான் எடுத்துருக்க பேலெட்டுன்னு என் இங்கிலீஷில் தீயை வச்சு கொள்ளிட்டேன். ஓகே, ஐ மேக்கப்புக்கு நான் என்ன பேலெட் எடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Forever 52லேருந்து இந்த ஒரு சின்ன பேலெட் எடுக்க போகிறேன். ஸோ
இந்த லைட் ப்ரௌன் இருக்கு இல்லையா, இந்த ப்ரௌன் வச்சு நான் க்ரீஸ் லைன் வரைய போகிறேன் ஃபர்ஸ்ட். ஸோ எப்படி க்ரீஸ் லைன் வரையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்டை ப்ரஷில் எடுத்து எக்ஸஸ் இருக்கு இல்லையா, எக்ஸஸை இப்படி தட்டி டஸ்ட் பண்ணிவிட்டு கண் இப்படி நல்லா வைட் ஓப்பனில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு லைட்டாக ப்ளேஸ் பண்ணுங்கள். ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்படியே அதை பிளெண்ட் பண்ணுங்கள். அதாவது இந்த இடத்துல வச்சிடணும் ஃபஸ்ட்டு. வச்சுட்டு அதை பொறுமையாக பிளெண்ட் பண்ணணும். அந்த இடத்துல மட்டும் திட்டு திட்டா தெரியாத மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் ரெண்டு கண்ணுக்கும். உங்களுக்கு பத்தாத மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் எடுத்து அதே மாதிரி பொறுமையாக வச்சுட்டு திரும்ப பிளெண்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. இப்போ அவுட்டர் ஐ கார்னர், அதாவது இந்த இடம் இருக்கு இல்லையா, இங்கே வந்து இன்னொரு கலர் ஃபில் பண்ணணும். அவுட்டர் ஐ கார்னர் இந்த இடத்துல ரெண்டாவது கலர் நம்ம கொடுக்க போகிறோம். ரெண்டாவது கலர் உங்கள் புடவைக்கு மேட்ச் ஆகிற ஏதாவது ஒரு கலர் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நான் என்ன புடவை கட்ட போகிறேன்னு இன்னும் டிசைட் பண்ணலை. ஸோ ரெட் தீமில் கட்டுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். ரெட் இதில் மோஸ்ட்டாக இல்லை, எல்லாமே ஆரஞ்சு அந்த மாதிரி தான் இருக்கு. நான் ப்ரௌனே அடிக்கலான்னு இருக்கேன். ஸோ இந்த ப்ரௌன் எடுத்துக்கிறேன். ஸோ ப்ரௌனை வந்து கொஞ்சம் குட்டியான பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து பண்ணிக்கிறேன். எக்ஸஸை டஸ்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்து கண்ணு முடிகிற இடத்துல நல்லா ப்ளேஸ் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து கிளிட்டர் கலர் ஏதாவது ஒன்று எடுத்துக்கணும். ஐ ஹோப் எனக்கு இந்த கலர் வந்து செட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கையிலேயே எடுத்துக்கலாம். கையிலே எடுத்து நம்ம இப்படி கண்ணை திறக்கும் போது இங்கே ஒரு கோடு வருது இல்லையா, ஸோ அந்த கோடு வரைக்கும் தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ இதே மாதிரி இன்னொரு கண்ணுக்கும் ஐ மேக்கப் ஃபில் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ ஐ மேக்கப் வந்து நான் ரெண்டு கண்ணுக்கும் ஓரளவுக்கு முடிச்சிட்டேன். ஃபேஸ் மேக்கப்புக்கு மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஐ மேக்கப்பில் சைடில் வந்து எக்ஸஸாக கொஞ்சம் வந்து வெளியே வந்திருக்கு. அதை எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். காட்டன் பேட் எடுத்துக்கோங்க, இல்லை அது ஏதாவது ஒரு காட்டன் எடுத்து அதில் மேக்கப் ரிமூவர் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கண்ணை வைடாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. வைடாக ஓப்பன் பண்ணி இந்த கார்னரில் வச்சு இப்படி க்ளீன் பண்ணிடுங்க. ஓகேயா? ஸோ இங்கேயும் எவ்வளோ வெளியே வந்திருக்கு பாருங்கள். கண்ணை வைடாக ஓப்பன் பண்ணி இந்த கரெக்டான கார்னரில் வச்சு இப்படி மேலே தூக்கி க்ளீன் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம வந்து ஐ மேக்கப் முடிச்சாச்சு இல்லையா, முடிச்சதுக்கப்புறமா வந்து ப்ரைமர் போட்டுக்க போகிறோம். ப்ரைமர் எதுக்கு போடுறோம் அப்படின்னா, நம்ம ஸ்கின் அஃபெக்ட் பண்ணாமல் இருக்க மேக்கப் ப்ராடக்ட்லாம் நல்லா பிளெண்ட் ஆகிறதுக்கு. அண்ட் அதுவும் இல்லாமல் மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக ஸ்டே ஆகணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற ப்ரைமரும் வந்து மேஜராக ஹெல்ப் பண்ணும். ஸோ நான் யூஸ் பண்ணுறது வந்து ஸ்மாஷ் பாக்ஸ் ப்ரைமர். அண்ட் இது நான் லாஸ்ட் வீடியோலேயே வந்து என்னென்ன ப்ராடக்ட் நம்ம கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு காமிச்சிருப்பேன். அதனால நான் மேக்கப் இப்போ கண்டினியூவாக ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கேன். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு எங்கெல்லாம் படலையோ அங்கெல்லாம் கையை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம கலர் கரெக்ஷனுக்கு போகலாம். கலர் கரெக்ஷன் நான் சொன்ன மாதிரி டிஸ்கலரேஷன் யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அவங்கெல்லாம் வந்து கலர் கரெக்டிங் பண்ணலாம். ஸோ நான் ஆரஞ்சு கரெக்டர் எடுத்து எனக்கு எங்கெல்லாம் டார்க்காக இருக்கோ அங்கெல்லாம் லைட்டாக இப்படி அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப லைட்டாக தான் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். கேமரா வந்து ரொம்ப வெளிச்சமாக இருக்க மாதிரி தெரியல. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு அதை உடனே பிளெண்ட் பண்ணிடுறேன். ஏன்னா காஞ்சிருச்சு அப்படின்னா அந்த இடம் வந்து திட்டு திட்டா தெரியும். அதனால நான் கலர் கரெக்ஷனை உடனே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நான் எதுக்கு ஸ்பஞ்ச் வந்து கலர் கரெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸஸ் ப்ராடக்ட் எல்லாமே ஸ்பஞ்ச் வந்து உறிஞ்சிடும். தேவையில்லாமல் நம்ம ஏதாவது இடத்துல நிறைய ஆரஞ்சு அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்பஞ்ச் வந்து அந்த இடத்துல இருந்து உறிஞ்சிடும். பட் இருந்தாலும் அண்டர் கொஞ்சம் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ அதை பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதையும் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆரஞ்சு கலர் கரெக்டர் அப்ளை பண்ணியாச்சு. டர்மா
டர்மா கலர் அப்படிங்கிறதுலேருந்து கேமஃப்ளாஜ் பேலட் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை பற்றி தனியாக நான் உங்களுக்கு ஒரு நாள் வீடியோ போடுறேன். இப்போ வந்து ஃபவுண்டேஷனுக்கு போயிடலாம். ஃபவுண்டேஷன் வந்து நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீம் ஃபவுண்டேஷன். ஓகேயா? ஸோ இது என்னோட கலர் ஷேட் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இந்த ஃபவுண்டேஷனை என்னோடய ஃபேஸ்க்கு நான் அப்ளை பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் நெத்தியில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நெத்தியில் அப்ளை பண்ணியாச்சு இல்லையா? இதை வந்து ஃபவுண்டேஷன் பிளெண்டிங் ப்ரஷ்ஷால் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபேஸ் அண்ட் நெக் ஏரியா வந்து கவர் பண்ணி முடிச்சாச்சா? ஹைலைட்டிங் ப்ராசஸ்க்கு போகலாம். ஹைலைட்டிங்க்கு என்னை விட 2 ஷேட் லைட்டாக இருக்க மாதிரி எடுத்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்படி பார்க்கும்போது பெயின் மாதிரி தான் இருக்கும். பட் ஒன்ஸ் மேக்கப் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமேட்டு உங்கள் ஃபேஸில் நல்லா செட்டில் ஆக டைம் எடுக்கும். அப்படி ஆனதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும் உங்களோட மேக்கப் ஃபினிஷ். ஸோ நம்ம ஃபேஸில் இருக்க ஹை பாயிண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஹைலைட்டிங் போட்டு கவர் பண்ணிக்கணும். ஸோ கண்ணுக்கு கீழே இருக்கிறதையும் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மேக்கப் வந்து இன்னும் கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக ஸ்டே ஆகிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸஸ் கேனடா இல்லையா, இதோட ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே எடுத்து ஒரு வாட்டி அடிச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபேஸை பவுடர் வச்சு செட் பண்ணிக்க போகிறோம். ஸோ பவுடருக்கு நான் யூஸ் பண்ணுறது மேக்கப் ரெவல்யூஷன் பனானா பவுடர். ஸோ பவுடர் ப்ரஷ் ஒன்று எடுத்துக்கிறேன். நம்ம மேக்கப் போடும்போது கண்டிப்பாக நம்ம பெயின் நிறைய ஃபீல் ஆகும். அதை நினச்சி பயந்துடாதீங்க. அப்படி உங்களுக்கு பயமாக இருக்குது, எதுக்கும் ஒரு வாட்டி ட்ரையல் பார்த்துக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 2 நாள் முன்னாடியிலேருந்தே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து கான்டோரிங்க்கு வந்து வெட் அண்ட் வைல்ட் எடுத்துக்கிறேன். வெட் அண்ட் வைல்ட் கான்டோர் ஒரு ஆங்குலர் ப்ரஷ் எடுத்து நெக்ஸ்ட் வந்து ப்ளஷ்ஷுக்கு வந்து நான் மெப்ளின்லேருந்து ப்ளஷ்ஷுக்கும் ஹைலைட்டருக்கும் நான் ஒரே பேலட் தான் எடுத்துக்கிறேன். கான்டோர் எங்கே அப்ளை பண்ணமோ அதுக்கு கொஞ்சம் மேலே ப்ளஷ் போட்டுக்கோங்க. ஓகே, ப்ளஷ் அண்ட் கான்டோர் வந்து 2 பக்கமும் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் இப்போ வந்து ஹைலைட்டிங்க்கு அதே ப்ரஷ் பார்த்தீங்கன்னா நான் கான்டோர் ப்ளஷ் எல்லாத்துக்கும் ஒரே ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுற ஆங்கிள் தான் டிஃபர் ஆகும். ஸோ ப்ரஷ் நல்லா இப்படி கையில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஹைலைட்டிங்க்கு இப்படி ஸ்லாண்டிங்காக வச்சு எடுக்கிறேன். நிறைய எடுக்காமல் தொட்டு எடுக்கிறேன். ஸோ இப்போ வந்து லிப்ஸ்டிக் போகலாம். லிப்ஸ்டிக்கு நான் யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நைகா பேலட். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஐலைனர் நம்ம போட வேண்டாம், கடைசியில் போட்டுக்கலாம். பிகாஸ் வந்து கிளிட்டரில் வந்து ஓரளவுக்கு கலர் கம்மி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் தேங்க் காட் நல்ல பிராண்டாக யூஸ் பண்ணதுனால கிளிட்டர் வந்து ஓரளவுக்கு ஸ்டே ஆயிருந்தது. இப்போ வந்து பட்டி டிங்கரிங் எதுவும் பண்ணாமல் டேரெக்டாக வந்து ஐலைனருக்கு போயிடலாம். ஸோ ஐலைனருக்கு நான் வந்து ஒரு ஜெல் ஐலைனர் எடுத்துக்கிறேன். ஸ்விஸ் பியூட்டிலேருந்து எடுத்து இப்போ வந்து மஸ்காரா அப்ளை பண்ணலாம். ஸோ மஸ்காரா நான் வந்து என்ன யூஸ் பண்ணுறேன், மேப்ளின்
ஸோ மஸ்காரா கொஞ்சம் ட்ரை ஆகட்டும், அதுக்குள்ளே காஜல் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ காஜல் வந்து இதுலேயே ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ரிம்மல் பிராண்டு, நைக்காவில் நான் அதிகமாக வாங்கினதுக்கு இது ஃப்ரீயாக வந்தது. ஸோ பொட்டு வச்சா வேலை முடிஞ்சு. உங்களுக்கு பிடிச்ச பொட்டு ஏதாவது வச்சுட்டு உங்கள் மேக்கப் முடிச்சுக்கலாம். அண்ட் இப்போ வந்து நான் செட்டிங் ஸ்ப்ரே அடிச்சுக்கிறேன். செட்டிங் ஸ்ப்ரே